ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லக்ஷ்மி இல்லம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பச்சை சுண்டைக்காய் வத்த குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா? கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. ரொம்பவே சூப்பரான ரெசிபிங்க. இப்போ வாங்க பச்சை சுண்டைக்காய் வத்த குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், ஆல்ரெடி நான் வந்து பச்சை சுண்டைக்காவை நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சிட்டோன்னே ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது மாதிரி நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கசப்பு தன்மை இல்லாமல் இருக்கும். இப்போ எண்ணெயிலே இது மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. எண்ணெய் இருத்துட்டு எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிட்டோன்னே இதில் இப்போ கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு சேர்த்து நல்லா பொரிஞ்சிட்டோன்னே இது கூடவே கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்க்காம கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொரிஞ்சிட்டோன்னே கடுகும் வெந்தயம் நல்லா பொரிஞ்சிட்டோன்னே ஒரு 10 பல் பூண்டு இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். தோல் உரிச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆட் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு இப்போ இது கூடவே கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் அதிகமாக சேர்க்காம கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துட்டு அதிகமாக தக்காளி சேர்த்தோன்னா குழம்புக்கு எப்போவுமே சூப்பராக இருக்கும். இப்போ இது கூடவே கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் பூண்டு எல்லாமே எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு இது கூடவே தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் குழம்புக்கு சூப்பராக இருக்கும். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா எண்ணெயில் வதக்கிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக உங்களுக்கு குழம்புக்கு தேவையான அளவு புளி ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயம் தக்காளியெலாம் நல்லா வதங்கிட்டோன்னே நம்ம ஆல்ரெடி வறுத்து எடுத்து வச்சுருக்க சுண்டைக்காவை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் சேர்த்து வெங்காயம் தக்காளி கூட நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன். இப்போ மிளகாய்த்தூள் கூடவே கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெயிலே நல்லா வதக்கி குழம்பு வைக்கும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதில் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்ச புளியில் 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஊற்றிக்கோங்க. இப்போ புளியை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதி வந்தோன்னா தட்டு போட்டு மூடிடலாம். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா லேசாக கொதி வந்துடுச்சு. இப்போ தட்டு போட்டு மூடிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. தட்டு போட்டு மூடிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் விட்டுடுங்க. இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதி வந்துடுச்சு. குழம்பு நல்லா சூப்பராக திக்காயிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள், சூப்பரான பச்சை சுண்டைக்காய் வத்தல் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பச்சை சுண்டைக்காய் வத்த குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்த்தோம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் லக்ஷ்மி இல்லம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் போட்டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அஸ்.